அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு இனிமேல் தான் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பிப்ரவரி 2ஆம் வாரத்தில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன? குறிப்பாக இதுவரை வெளியில் சொல்ல முடியாத அவமானம், வேதனை, துக்கம், துயரம் என பல நெருக்கடிகளை சந்தித்திருந்த கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக சிறப்பான மாறுதலும் உங்களை தேடி வருவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மிக வலுவாக கிடைக்கும் நேரமாக இந்த தருணம் அமையக்கூடிய சந்தர்ப்பத்தை கடகராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன. என என்றால் மிக வலுவாக பல கிரகநிலைகள் அஷ்டமத்தில் நுழைவதற்கு முன் சப்தமத்தை வலுப்படுத்தும் தருணமாக பார்க்கப்படுகிறது. அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைவதற்கு முன் சிறப்பான வாய்ப்புகளை உறுதியாகவே இந்த வேளையில் கடகராசிக்காரர்களுக்கு பல கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன. அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் மிக சிறப்பான சாதகமான நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருகிறாருங்க. நீங்களே வியக்கத்தக்க வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் தடையில்லாமல் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் ராசியின் அதிபதியான சந்திரனின் அமைப்பால் உறுதியாகவே கடகராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. எதை செய்தாலும் அதை மதிநுட்பத்தை பயன்படுத்தி அதில் இருக்கக்கூடிய சிரமங்களை சிறப்பான வகையில் கையாளக்கூடிய ஆற்றலை கடகராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் இந்த வேளையில் மாற்றி கொடுக்கிறார். எனவே நெருக்கடிகள் விலகி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக அமைவதோடு மட்டுமல்லாது பல வகையில் இருந்த சிரமங்கள், சிக்கல்கள் நிச்சயமாக இந்த தருணத்தில் விலகி முன்னேற்ற வாய்ப்புகளை இனிமேல் தான் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல தடைகள் அனைத்தும் விலகி வெற்றிகரமான சூழல் உறுதியாகவே கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக வலுவாக ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானும் விரயத்தில் வக்ரம் பெற்று லாபஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து வருகிறார். எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல மாறுதல் நிச்சயமாக உண்டு. வக்ரகதியில் வலம் வரக்கூடிய குரு பகவானின் அமைப்பு பொதுவாக சாதகமற்ற சூழல் என்று பார்க்கப்பட்டாலும் விரயத்தில் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது பல நெருக்கடிகளை உறுதியாகவே தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே பெரும்பாலான சிக்கல்களும் சிரமங்களும் இந்த தருணத்தில் சற்று கட்டுக்குள் இருக்கும். அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை 4, 6, 8 ஆகிய இடங்களில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது. பல கிரகநிலைகளை தனது சுப பார்வையால் வலுப்படுத்துகிறாருங்க. எனவே பல்வேறு வகையான நெருக்கடிகள் விலகுவதோடு மட்டுமல்லாது வீண் விரயங்கள் சுப விரயங்களாக மாறும் தருணமாகவும் அமைய போகிறது. ஏனென்றால் மிக விரைவில் அவர் மிக வலுவாக இந்த தருணத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். எனவே கடகராசிக்காரர்களுக்கு சிரமம், சிக்கல் என்று சொல்லியிருந்த பல நிகழ்வுகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் 9ஆம் இடத்தில் அதி தீவிர பலன்களை அள்ளி கொடுக்க போகிறாருங்க. ஏனென்றால் திருக்கணிதத்தின்படி மட்டுமல்ல வாக்கியத்தின்படியும் மிக விரைவில் அவர் 9இல் வலம் பெற போகிறார். எனவேதான் சனியினுடைய இந்த சஞ்சார அமைப்பு உறுதியாகவே கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பொருளாதார ரீதியான தடைகளை நிச்சயமாக தகர்த்தறியும். வருமான குறைவு ஏற்பட்ட சூழலில் அவற்றை சரி செய்வதோடு மட்டுமல்லாது வெளியில் சொல்ல முடியாத அவமானம், வேதனை, துக்கம், துயரம் என பல நெருக்கடிகளை சந்தித்து வந்த கடகராசிக்காரர்களுக்கு அதிலிருந்து சிறப்பான மாறுதலை இந்த வேளையில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க சனி பகவான். எனவே சனி பகவான் மிக சாதகமாக விளம்பரக்கூடிய இந்த வேளையில் கடகராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய அனைத்து வகையான நெருக்கடிகளும் விலகுவதோடு அடுத்தடுத்து நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் சிறப்பான வேளையாக அமைய போகிறது. ஆனால் அதே வேளையில் அஷ்டமத்தை நோக்கி பல கிரகநிலைகள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக ராகுவை போல் கொடுப்பார் இல்லை, ராகுவை போல் கெடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் அதீதமான மாற்றத்தை நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மனித வாழ்வில் ஏற்படுத்துவார். அப்படிப்பட்ட ராகு இந்த வேளையில் அஷ்டமத்தில் அமர்ந்திருந்தாலும் தனது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டார். எனவே இனி வரக்கூடிய தருணங்களில் உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிரமங்களும் அஷ்டம பாதிப்புகளும் கட்டுக்குள் இருக்கும். ஆனால் அதே வேளையில் வித்யாகாரகரான புதன் ராகுவுடன் இணைந்து அஷ்டமஸ்தானத்தை வலுப்படுத்துவது நிச்சயம் சாதகமற்ற ஒரு சூழலாக தான் பார்க்கப்படுகிறது. எதற்கும் எடுத்தோம் கவிர்த்தோம் என்ற
என்று முடிவுகளை மேற்கொள்வதை நிச்சயமாக தவிர்த்து விட வேண்டும். ஏனென்றால் வித்யாகாரகரான புதன் அஷ்டமத்தில் நகர்வது மட்டுமல்லாது அந்த அஷ்டமஸ்தானத்தை நோக்கி மிக வலுவாக சுக்கிரன் இந்த வாரத்தின் இறுதியில் அமர போகிறார். அதே போன்று சூரியனும் இந்த வாரத்தின் இறுதியில் நுழைகிறாருங்க. சுக்கிரன் மற்றும் சூரியன் மிக வலுவாக அஷ்டமஸ்தானத்திற்குள் வருவது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது. எனவே கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக உறுதியாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே வேளையில் ராகு பாதிக்கு மேல் தனது சஞ்சார தூரத்தை கடந்த சூழலில் சனி மற்றும் குரு உள்ளிட்ட பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமான சூழலை ஏற்படுத்துவதால் பல நெருக்கடிகளை தகர்த்து முன்னேற்றத்தை நிச்சயம் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எவ்வளவு பெரிய காரிய தடைகள் ஏற்பட்டாலும் இந்த வாரத்தின் முற்பகுதியில் பெரும்பாலான நாட்கள் சப்தமஸ்தானத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில்தான் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் வலம் வருகிறார். உஷ்ண கிரகமான சூரியன் ஜன்மராசியை தனது பார்வையால் வெளிப்படுத்துவதால் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும். கடகராசிக்காரர்கள் புத்துணர்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் பல பணிகளை விரைவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. நீங்களே வியக்கத்தக்க வகையில் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருவதோடு மிக முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய இடத்தில் கடகராசிக்காரர்கள் செயல்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த வேலையை பயன்படுத்தி கொண்டால் பல்வேறு வகையான சிக்கல்களும் நெருக்கடிகளும் முற்றிலுமாக விலகி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது கடகராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கிரனும் சப்தமத்தில் அமர்ந்து ஜென்மத்தை பார்ப்பதால் கலைத்துறை அரசியல் துறை ரீதியான பணிகளில் புதிய வாய்ப்புகள் உறுதியாகவே தடையில்லாமல் கிடைப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. நீங்கள் வியக்கத்தக்க வகையில் வெற்றி வாய்ப்பை உறுதி செய்யக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறாருங்க. சரியாக சுக்கிரனின் தன்மையை புரிந்து கொண்டு பயன்படுத்தினால் மிக அற்புதமான மாறுதல் கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே உண்டு. சப்தமத்தில் மங்களக்காரகன் பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் உச்சபலம் பெற்று முழுமையாக சப்தமத்தில் வலம் வருகிறார். எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ஆம் இடத்தை செவ்வாய் வலுப்படுத்தக்கூடிய இந்த வேலை என்பது பல்வேறு வகையான பொருளாதார ரீதியான நெருக்கடிகளும் சிரமங்களும் விலகி முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல சந்தர்ப்பங்கள் தானாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. 4 கிரகநிலைகள் அஷ்டமத்தை நோக்கி நகர்ந்தாலும் பெருவாரியான சிறப்பான கிரக அமைப்புகளை குரு சனி போன்ற கிரகநிலைகள் உருவாக்குவதோடு செவ்வாயும் சாதகமாக இருப்பதால் நிச்சயமாக தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல சுப நிகழ்வுகள் கைகூடும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள உங்களுடைய இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சி தானாக உங்களுடைய வாழ்வில் கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உறுதியாகவே அமையும்.